மச்சான் பாங்க சொல்லிட்டாங்கடா, மசூதி போயிட்டு வந்துடுறேன்டா. ஏன்டா தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன்டா மச்சான் அப்படி சொல்ற? வந்துருவான்டா, 5 நிமிஷம் வந்துருவான்டா. மச்சான் அது எப்படா நீ டைம் வேஸ்ட்னு சொல்ற? இது ஒரு டைம் யூஸ்ரா. டைம் யூஸா? அவன் அங்கேயிருந்து வெளியூர்லயே வந்திருக்கானா, நீ பாட்டு எச்சு போறக்கிற டைம் யூஸா? சரி, உனக்கு ஒருத்தர் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கல ஐபோன் 6, அந்த போனை உனக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணா நீ என்னடா பண்ணுவ? ஐபோன் 6ஆ? இல்லையே, இதெல்லாம் கிடைச்சா ரேஞ்சே வேறடா. அதெல்லாம் எவன் கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் அவனுக்கான. சாதாரண ஐபோன் 6க்கு இவ்வளவு பில்டப் விடுறியே, நம்மளுக்கு நம்ம உடம்புல பாத்திருக்கியா நீ? நம்ம கண்ணோட கெப்பாசிட்டி உனக்கு என்ன தெரியுமா? அதோட பிக்சல்ஸ் என்ன தெரியுமா உனக்கு? 560 மெகா பிக்சல். ஐபோன்ல என்ன? ஐபோன் 6ல எவ்வளவு மெகா பிக்சல் இருக்கு? போயும் போனா ஒரு 20 மெகா பிக்சல் கூட இருக்காது, அது உள்ளதான் இருக்கும். அந்த போனை கொடுத்ததுக்கே நீ தேங்க்ஃபுல் பண்றியே. அப்ப இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த ஒரு பால் மாதிரி ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணுக்குள்ள ஏதோ ஒயிட் கலர் பிளாக் கலர்னு ஒரு லேயர் இருக்கு, அது பாரு 560 மெகா பிக்சல்ஸ். அதுல பாக்குறது எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல போய் மூளை பிரைன்ன்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகுது. நம்மளோட மூக்க பாத்திருக்கியா? நம்ம எதை ஸ்மெல் பண்ணாலும் அது திருப்பி ரீகால் பண்ணதுக்கு இங்க போய் ஸ்டோர் ஆகுது, நம்ம திருப்பி ரீகால் பண்றோம். நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகுது, கேட்கறது ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்த நம்மளோட கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த கூடாதாடா? இது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான்டா. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சரி, நம்ம மொபைல் போன் நீ சாதாரணமா யூஸ் பண்றியாடா? இந்த மொபைல் போன் கண்டுபிடிச்சு 20-30 வருஷம் தான் ஆகுது தெரியுமா உனக்கு? ஆனா இந்த மொபைல் போனோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இந்த மொபைல் போன் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒர்க்கிங் பிரின்சிபலை 1400 வருஷத்துக்கு முன்னாடி, எப்போ 1400 இயர்ஸ் பிஃபோர், எழுத படிக்க தெரியாத ஒரு காலத்துல, ஒரு சாதாரண சிம்பிள் ஒரு மைக்ரோஸ்கோப் கூட இல்லடா அந்த காலத்துல. அப்ப இந்த மொபைல் போனோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பத்தி ஒரு புக் சொல்லுது. சரி, உன் உடம்புல ஒரு அடிபட்டுருச்சுடா, கையில என்ன ஒரு சின்ன ஒரு கீறல் பட்டுருச்சுடா. உடனே நம்ம உடம்புல எந்த உறுப்பு அந்த வலியை உணரும் உனக்கு தெரியுமா? என்ன, என் கையில கீரல் பட்டுருச்சுன்னா மூளை தான் சொல்லும், மூளை பிரெயின் தான் சொல்லும். இதுல என்ன சந்தேகம்? நானும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அடிப்பட்டா ஃபர்ஸ்ட் மூளைக்கு தான் போவோம், மூளைக்கு போயிட்ட பிறகுதான் வலியை உணர முடியும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப லேட்டஸ்டா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு 40 இயர்ஸ் பேக்ல தோல்ல தான் நம்மளோட வலியை உணரக்கூடிய உறுப்பு இருக்கு. வலியை உணர்றது தோல் தான், பிரெயினுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இதை நான் ஒரு புக்ல படிச்சேன். அந்த புக்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புக்ல சொல்றா தோல் தான் வலியை உணரும்ட்டு. நம்ம கம்பெனிக்கு போறோமே, கம்பெனில போய் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்ல, அட்டெண்டன்ஸ்க்காகவோ இல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்றோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஒரு 50-60 இயர்ஸ் பிஃபோர் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட். ஆனா இதை பத்தி 1400 இயர்ஸ் பிஃபோர், நான் சொன்னல இதுக்கு முன்னாடி ஒரு புக்ல சொல்லிருக்கேன், அதே புக்ல இத பத்தியும் சொல்லிருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம நைட்டு நிலாவை பாக்குறோம்ல, சந்திரன், சோ அதோட வெளிச்சம் எப்படிப்பட்டது நம்மளுக்கு தெரியுமா உனக்கு? அது சூரியன்ட்ட இருந்து வாங்கக்கூடிய வெளிச்சத்தை வாங்கிட்டு அடுத்ததான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. நிலாக்கு அதோட ஓன் வெளிச்சம் இருக்கு, சொந்த வெளிச்சம் தான் நைட்டு நம்மள்ட்ட கொடுக்குன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அது என்ன செய்யுது, சூரியன்ட்ட இருந்து தான் வெளிச்சத்தை வாங்கிட்டு அதை நம்மள்ட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த விஷயத்தையும் நான் சொன்னல 1400 இயர்ஸ் பிஃபோர் ஒரு புக் இருந்தேன், அந்த புக்ல இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அதாவது சந்திரன் அதோட பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சம் தான், அதுக்கு சொந்த வெளிச்சம் கிடையாதுன்னு சொல்லி இந்த புக் சொல்லியிருக்கா. 1400 வருஷம் 1400 வருஷம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாரா சொன்னா? எந்த புக்லடா இருக்கு? சாதாரண இந்த விஷயம் நீங்க சொன்னதுக்கே இவ்வளவு பிரமிப்படுறீங்களா? இத பத்தி அஸ்ட்ராலஜி, வானவியல் என்ன சொல்லுது, ஜியாலஜி, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, மிச்ச கோள்கள்லாம் எப்படி உருவாயிருக்கு, அதை பத்தி இருக்குது. அது மாதிரி எம்பிரியாலஜி, ஜஸ்ட் 35 இயர்ஸ் தான் ஆகுது. எம்பிரியாலஜின்ற ஒரு துறை, கருவியல்ன்ற ஒரு துறை மருத்துவத்துக்குள்ள ஜஸ்ட் 35 இயர்ஸ் தான் ஆகுது, 35 வருஷம் தான் ஆகுது. அதை பத்தியும் அந்த புக்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கு. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தெல்லாம் அணுக போறானோ, ஒரு அரசியலா இருக்கட்டும், ஒரு குடும்பவியலா இருக்கட்டும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போறானா, அதுல எல்லா விஷயத்த பத்தி அந்த புக்ல சொல்லிருக்கடா. இவ்வளவு சொல்றா? என்ன புக்குடா அது? என்ன புக்குன்னு தானே உனக்கு தெரியணும். ஒரு நிமிஷம் எடுத்துடா. இதாண்டா அந்த புக்கு. இந்த புக்ல தாண்டா 1400 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞான பூர்வமாக எல்லா விஷயமும் இருக்குது. எந்த விஷயம் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறானோ அந்த விஷயத்துல எல்லா விஷயமும் இந்த புக்ல சொல்லிருக்கா. அதான் இந்த குரான்ரா. இந்த குரான்ல இறைவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இது அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்லுரை அன்றி வேறு இல்லைன்ட்டு இறைவன் இந்த குரான்லயே சொல்லி காட்டுறான்டா. ஏதோ எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த குரான் ஒன்லி முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் தான், அவங்க மட்டும் தான் அதை படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. நீ மசூதிக்கு போனேன்னு சொன்னீங்க, நானும் கூட மசூதியை பார்க்கலாமாடா? யாருன்னா மசூதிக்கு வரலாம்டா, நீ ஆசைப்பட்டா எங்களோட சேர்ந்து நீ தொலை கூட செய்யலாம்டா.